ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 35 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து திங்கப்பட்ட வருஷம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஹெல்ப் லைன், ஹெல்ப் சென்டர், உதவி மையம். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போகும். உங்களை பற்றி யோசித்து திங்கப்பட்ட வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் லைன் தெரிஞ்சிருக்கும். நம்பர் என்னன்ட்டு ஸோ 100 போலீஸ் நம்பர், 101 பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் நம்பர், தென் 102 ஆம்புலன்ஸ் நம்பர், தென் உமன் ஹெல்ப் லைன் 1091, சைல்டு ஹெல்ப் லைன் 1098. ஸோ இதே மாதிரி ஹெல்ப் சென்டர் நிறைய இருக்குது. உதவி மையம் தாராளமாக இன்றைக்கி எல்லாத்தையும் மொபைல் இருக்குது. அந்த மொபைலை நம்ம குட் வேல பயன்படுத்தணும், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனை, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனை, ஒரு எமர்ஜென்சிக்கு தாராளமாக நீங்கள் ஹெல்ப் லைனில் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு ஏன் போடுறேன்னா, ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் லைன் நம்பர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது. அப்படி ஒரு சிலவங்களுக்கு தெரியலன்னா இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போலீஸ் நம்பர் 101 பார்த்தீங்கன்னா ஃபயர், 102 ஆம்புலன்ஸ், உமன் ஹெல்ப் லைன் 1091, சைல்டு ஹெல்ப் லைன் 1098. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? கால் பண்ணி பேசலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத விஷயத்த, உங்களால் முடியல, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் முடியல, அதிகபட்சம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். சும்மாவே நம்ம கால் பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா தான் கால் பண்ணணும். ஏன்னா ஃபயருன்றது ரொம்ப எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ் அதுவும் ரொம்ப எமர்ஜென்சி. அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டில் நடக்குது. உமன்ஸ் அதுவும் எமர்ஜென்சி, சைல்டு அதுவும் எமர்ஜென்சி தான். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் எமர்ஜென்சியாக இருக்குதுன்னு நீங்கள் எமர்ஜென்சியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கால் பண்ணிடுங்க. இல்லை உங்களால் சமாளிக்க முடியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பார்த்துக்க முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் மீறி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அணுகலாம். 100 ஸ்டேஷனோட நம்பர், அதுக்கும் நீங்கள் தாராளமாக பதிவு போடலாம். தப்பு இல்லை. ஒரே ஒரு சான்ஸ் லைஃப்பில் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். சில விஷயங்கள் ஒரு சான்ஸ் கூட கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். ஸோ இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். விழிப்புணர்வு, அவேர்னஸ். கண்டிப்பாக நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் லைஃப்பில். நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லாயிருக்கும், நான் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேர் நல்லாயிருக்கும், 4 பேர் நல்லா இருந்தால் தான் 40,000, அந்த 40,000 நல்லா இருந்தால் தான் 4 லட்சம், 4 லட்சம் நல்லா தான் 40 லட்சம், 40 லட்சம் நல்லா தான் 4 கோடி. மைண்டில் எப்பயுமே இதை மட்டும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக போல்டாக இருங்க. கண்டிப்பாக கேர்ள்ஸ் எப்பயுமே போல்டாக தான் இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். நாம் எதுக்கும் பின்வாங்கக்கூடாது. சரிங்களா? லைஃப்பில் எதுவுமே ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். படிப்புன்றது எதுக்கு படிச்சிருக்கோம்? ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இருக்கணும், உண்மையை சொல்லணும். ஆமாம், ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். நீங்களே ஹேண்டில் பண்ணி பாருங்கள். முடியலன்னா ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் சென்டர்னு இருக்குது. தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம், பதிவு பண்ணிடலாம். பாய் பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் மகிழ்ச்சி தரணும்னா லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. உண்மையிலுமே மகிழ்ச்சிங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு அறிவுபூர்வமாக நம்ம ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம். பணம் மட்டும்தான் உதவி பண்ண முடியாது. ஆறுதலாக ஒருத்தவங்கள நல்ல வழியில் தூக்கி விடுறதும் ஒரு பெரிய விஷயம்தான். பாய் பாய், see you later. உங்களுக்கு சுகன்யா.